தமிழகத்தில் எதிர்க்கட்சி என்ற இடத்திற்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக பூர்த்தி செய்ய முனைந்து வருவதாக அக்கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் இல கணேசன் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இல கணேசன், தமிழகத்தில் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கு மது விற்பனை செய்யும் அரசுதான் என்று குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவில் உட்கட்சி பூசல் காரணமாக எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாத நிலை உள்ளதாகவும், எதிர்க்கட்சி என்ற இடத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக பூர்த்தி செய்ய முனைப்பு காட்டி வருவதாகவும் இல கணேசன் அப்போது தெரிவித்தார். அதன் காரணமாகவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. இன்றைக்கு அகில இந்திய அண்ணா திமுகவை எதிர்க்க வல்ல ஒரு சக்தியாக இருக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் கழகத்துக்குள்ளே இருக்கின்ற உட்கட்சி பூசல் அதிலே அதிகமான கவனம் செலுத்தியிருக்கிற காரணத்தால் நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது. அப்படியே அதே மீறி அன்றாடம் ஏதேனும் அவர் அறிக்கை தந்தாலும் கூட அந்த அறிக்கைக்கு மக்கள் மத்தியிலே பெரிய மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் அந்த எதிர்க்கட்சியில் தான் வெற்றிடம் வைப்பார். அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது நாங்கள் முனைந்திருக்கின்றோம்.